ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளுக்கு புதிய நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதித்துள்ளதை நடைமுறைப்படுத்த சாத்தியமில்லை என தமிழ்நாடு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளுக்கு புதிய நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் வைத்திருக்கும் இடம் குறைந்தபட்சம் 1000 சதுர அடியில் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் 150 சதுர அடியில் 3 வகுப்பறைகள் இருக்க வேண்டும். மேலும் மாதத்திற்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி 12 பேருக்கு மட்டுமே பயிற்சி அளித்து ஓட்டுநர் உரிமம் பெற்றுத்தர வேண்டும் என நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இதுபோன்ற நிபந்தனைகள் நடைமுறைக்கு சாத்தியமில்லை என சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் ஜேம்ஸ் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். 1000 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேட்டிருக்கிறது. இது எங்களால செய்ய முடியாது. தமிழ்நாடு பூரா எங்கேயுமே நடைமுறையில சாத்தியம் இல்லை. அது அவங்க கேட்டிருக்கிற ஸ்பெசிபிகேஷன்ல 15 எந்த பில்டிங்கும் கிடையாது. நம்மளா விலைக்கு வாங்கி கட்டினாதானே ஒழிய எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா 10க்கு 8 10க்கு 10 அந்த மாதிரி தான் ரூம் இருக்குமே ஒழிய 15க்கு 10 ஸ்பெசிபிகேஷன்ல ரூம்ஸே கிடையாது. அதனால இது எங்களால சாத்தியம் இல்லைன்றதை ஆணித்தரமா அடிச்சு சொல்லிக்கிறோம். அரசு விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்க இதுபோன்ற நிபந்தனைகளை ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளுக்கு விதித்தாலும் ஓட்டுநர் பயிற்சி பெறுபவர்களுக்கென்று எந்த ஒரு பாடத்திட்டத்தையும் கொடுக்கவில்லை என்று கூறிய ஜேம்ஸ் ஜெயசீலன் தங்களுடைய கூட்டமைப்பு மூலம் புதியதாக பொது பாடத்திட்டத்தை உருவாக்கி அதை செயல்முறைப்படுத்தப் போவதாக தெரிவித்தார்.